ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ மேக் எ எம்பிஏ ப்ராஜெக்ட். ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட் எப்படி பண்றதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ, ஒரு எம்பிஏ ப்ராஜெக்ட்ல என்ன மஸ்ட் ஹேவ் கன்டென்ட்ஸ்லாம் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அப்ஸ்ட்ராக்ட் இருக்கணும். அதுல வந்து உங்களோட ப்ராஜெக்ட்க்கான ஷார்ட்டான சம்மரி டீட்டெயில்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும். அண்ட் ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்ல ரிசர்ச் வந்து என்னலாம் பண்ணியிருந்தாங்க இந்த ப்ராஜெக்ட் ரிலேட்டட் அப்படிங்கிறத கலெக்ட் பண்ணியிருக்கணும். அண்ட் 3 சாம்பிளிங் மெத்தட்ல பார்த்தீங்கன்னா, டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு என்ன மெத்தட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்க போறோம். சர்வே மெத்தடா, இல்ல வேற ஏதாவது டைரக்ட் கொஸ்டினரிஸா, இல்ல இன்டர்வியூ டைப்பா அப்படிங்கிறத அப்டேட் பண்ணியிருக்கணும். அண்ட் டூல்ஸ் அண்ட் அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ்லேருந்து கிடைக்கிற ரெஸ்பான்ஸ் வச்சு நம்ம என்னெல்லாம் வந்து அவுட்புட் கொண்டு வரோமோ, அத பத்தியான ஃபைண்டிங்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியிருக்கணும். நீங்க இந்த ஸ்டெப்ப ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணாலே, உங்க ப்ராஜெக்ட் வந்து ஒரு சூப்பர் ப்ரொஃபஷனலா வந்து நீங்க கிரியேட் பண்ணிட முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவ் டூ மேக் ரிசர்ச் ப்ராஜெக்ட் இன் எம்பிஏ. ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் வந்து எம்பிஏல எப்படி பண்றது பார்த்தீங்கன்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே ஃபைண்ட் த ரைட் டொமைன். டொமைன வந்து நம்ம கரெக்ட்டா செலக்ட் பண்ணணும். ஹெச்ஆர்ல பண்ண போறீங்களா? மார்க்கெட்டிங்கா? ஃபினான்ஸா? இது மாரி எந்த டொமைன்ல பண்ண போறீங்களோ, அது கரெக்ட்டா நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட். நீங்க சூஸ் பண்ண டொமைன் ரிலேட்டட்ல ரியல் டைம் பிசினஸ்ல ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்றதுக்காக ஒரு டாபிக் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ரீவியஸ் டேட்டா ரிசர்ச் என்னெல்லாம் ப்ரீவியஸா இதுல ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்களோ, அதையும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் எந்த மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம வந்து சார்ட் அவுட் பண்ணலாங்கிறத நம்ம வந்து கரெக்ட்டா வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் இந்த நம்ம சூஸ் பண்ண டொமைன்ல டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் எல்லாமே நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி, இந்த ரிசர்ச் மூலியமா வந்து உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல கொண்டு வர முடியும். ஸோ நம்ம ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து நம்ம பார்க்கலாம். எம்ப்ளாயீஸ் ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் த ஆர்கனைசேஷன். ஸோ கம்பெனில இருக்க எம்ப்ளாயீஸோட பெர்செப்ஷன் எப்படி? அவங்க ஆட்டிட்யூட் பத்தி புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டடி தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாவே. ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒர்க் என்விரான்மென்ட்ல இருக்க ஹெச்ஆர் பாலிசி, ஒர்க்கிங் கண்டிஷன், மேனேஜ்மென்ட் பிராக்டிசஸ், சேலரி, இன்சென்டிவ்ஸ், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் பத்தி எம்ப்ளாயீஸ் என்ன ஃபீல் பண்றாங்கங்கிறத அனலைஸ் பண்ணியிருக்கோம் ஃபுல்லாவே. அண்ட் எம்ப்ளாயீஸோட சாட்டிஸ்ஃபிகேஷன் லெவல் வந்து எப்படி இருக்கு? என்ன பண்ணா இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்? இதுக்கான ப்ராப்பர் ரிசர்ச் வந்து இந்த ப்ராஜெக்ட்ல நாங்க பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, இன்ட்ரோடக்ஷன்லேருந்து கன்க்ளூஷன் வரைக்கும் ஃபுல் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ணிடுவோம். என்னெல்லாம் கன்டென்ட்ஸ் இன்க்ளூட் ஆகுதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அப்ஸ்ட்ராக்ட் இருக்கும். அதில ப்ராஜெக்ட்டோட சம்மரி அண்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த டைட்டில் ரிலேட்டட் பத்தி நம்ம சொல்லியிருப்போம். எம்ப்ளாயியோட ஆட்டிட்யூட் வந்து ஆர்கனைசேஷனுக்கு எப்படி இம்பாக்ட் ஆகுதுங்கிற ஓவர்வியூ வந்து குடுத்துருக்கோம். அண்ட் வந்து ஃபியூச்சர்ஸ் என்னலாம், எம்ப்ளாயீஸோட ஆட்டிட்யூட், மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் எப்படி இருக்கு? அண்ட் இதுக்குள்ள உள்ள டிஃப்ரென்சஸ்லாம் என்ன? ஆட்டிட்யூட், ஒப்பீனியன், பிலீவ் இதோட டிஃப்ரென்சஸ் அண்ட் எம்ப்ளாயீஸோட மைண்ட் செட் வந்து எப்படி ஷேப் ஆகுது? அண்ட் எம்ப்ளாயீஸ் ஆட்டிட்யூட் இம்ப்ரூவ் பண்ண எந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும்? பர்சனல் வேல்யூஸ்க்கு ஒர்க் லைஃப்ல எப்படி அஃபெக்ட் ஆகுது? எம்ப்ளாயீஸோட வேல்யூஸ் அவங்க ஒர்க் ஸ்டைல்ல எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது? ஆர்கனைசேஷன் பத்தி எம்ப்ளாயீஸ் என்ன ஃபீல் பண்றாங்க? இது எல்லாமே வந்து இன்ட்ரோடக்ஷன்ல ஷார்ட் பிரீஃபா நாங்க குடுத்துருக்கோம். அண்ட் வந்து ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர்ல வந்து பாஸ்ட் ரிசர்ச் அண்ட் ஸ்டடீஸ் வந்து எப்படி இருந்திருக்குங்கிற சம்மரீஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் லிட்ரேச்சர் சர்வேல ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் ஆன ப்ராஜெக்ட்ல இருக்க டேட்டாஸ பத்தி கொஞ்சம் ஓவர்வியூவா அப்டேட் ஷீட் குடுத்துருக்கோம். அண்ட் ரிசர்ச் மெத்தடாலஜில பார்த்தீங்கன்னா, இத எப்படி ஸ்டடி பண்ணியிருக்கோங்கிறது, எப்படி அனலைஸ் பண்ணலாங்கிற மெத்தட்ஸ் எல்லாம் அதில அப்டேஷன் குடுத்துருக்கோம். அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ரிசர்ச்ல வர மெத்தட்ஸ் எல்லாமே நாங்க டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். சாம்பிளிங் மெத்தட் வந்து எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா, 180 சாம்பிள்ஸ் அதாவது 180 எம்ப்ளாயீஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் சர்வே எடுக்கிறதுக்கு. இப்படி எந்த டேட்டா கலெக்ஷன் வந்து எந்த டூல்ஸ் மூலியமா யூஸ் பண்றோங்கிறது பார்த்தீங்கன்னா, சர்வே மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அனாலிசிஸ் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணி டீட்டெயில்டான ரிப்போர்ட் வந்து எப்படி எடுக்கிறதுங்கிற கைடன்ஸ் எல்லாமே நாங்க ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணி லாஸ்ட்டா லிமிட்டேஷன் ஆஃப் த ஸ்டடி வந்து என்னலாம் இருக்குங்கிறதையும் அப்டேஷன் கொடுத்துருக்கோம். அனலைசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன்ல டேட்டா அதாவது நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாவ வந்து கம்ப்ளீட்டா வந்து என்னலாம் இருக்கு? அது எப்படி எது ஹையா இருக்கு? எது லோவா இருக்கு? எத இம்ப்ரூவ்மென்ட் பண்ணலாம்? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில அப்டேஷன் குடுத்துருக்கோம். அண்ட் டிஸ்கஷன்ஸ்ல எம்ப்ளாயீஸோட ரெஸ்பான்சஸ்லாம் எப்படி இருக்குங்கிறத டீப் அனலைஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் கம்பெனி ப்ரொஃபைலையும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கோம்.
அண்ட் கன்க்ளூஷன்ல பார்த்தீங்கன்னா, என்னலாம் இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஃபைண்ட் பண்ணியிருக்கோங்கிறதும், என்ன எக்ஸ்ட்ரா சஜஷன்ஸ் கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாங்கிறதையும் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு வேணும்னு நினச்சீங்கன்னா, கண்டிப்பா எங்கள கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.